Thank you, sir. Thank you very much. Nije hridambuje sada nidhaya nama pavanam bhajami mathurujabalam tataravinda sadguroho. Nije hridambuje sada nidhaya nama pavanam bhajami mathurujabalam tataravinda sadguroho. Nije hridambuje sada nidhaya nama pavanam mathurujabalam tataravinda sadguroho. I adore always in my heart lotus, the splendid sacred name of the mother, as well as that of my Sadguru, Sri Aurobindo. நான் எனது இதய தாமரையில் சதா சர்வ காலமும் ஜாஜுவல்யமும் புனிதமும் நிறைந்த அன்னையின் நாமத்தையும் எனது சத்குரு ஸ்ரீ அரவிந்தரின் நாமத்தையுமே போற்றுகின்றேன். ஸ்ரீ அன்னையே சரணம், ஸ்ரீ அரவிந்தரே சரணம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பகல் வாழ்த்துக்களும் நெஞ்சார்ந்த நன்றிகளும். ஸ்ரீ அரவிந்தோ மீரா சென்டர் காரைக்குடி தலைவர் திரு ரவி முருகப்பன் அவர்களுக்கும், தலைவி ஆட்சி அவர்களுக்கும், முருகப்பை ஆட்சி மெய்யம்மை ஆட்சி அவர்களுக்கும் என்னுடைய கிருதஜையை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. என் முன்னே ஒரு கேள்வி, என் முன்னே அதற்கு நான் கொடுக்கும் பதில். கேள்வி என்னவென்றால், ஸ்ரீ அரவிந்தருடைய எழுத்துக்களுக்கும் ஸ்ரீ அன்னையுடைய எழுத்துக்களுக்கும் ஒரு வேற்றுமையையும் ஒரு ஒற்றுமையையும் கூறுங்கள் என்று. வேற்றுமை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய எழுத்துக்கள்லாம் எங்கேயோ இருக்கின்றன. அதை விளக்குவதற்கு நிறைய பேர் முயன்று அற்புதமாக விளக்கி கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் அன்னையினுடைய எழுத்துகளோ மிக தெளிவாக எளிமையாகவும் இருக்கின்றன. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டாக்டர் பிரேமா நந்தகுமார் அவர்கள் எம்ஏ இங்கிலீஷ் முடித்ததுக்கு அப்புறம் பிஹெச்டிக்கு தேசிஸ் சப்மிட் பண்றாங்க. அது பிஹெச்டி கொடுக்கறது இங்கிலாந்துல 2 அல்லது 3 பெரிய ஆங்கில பேராசிரியர்கள் மூலமாகத்தான் வரணும். அதனால இந்த அவங்களோட தீசிஸை அனுப்பிச்சுட்டு காத்துட்டு இருந்தாங்க. அவங்க என்னடானா, சாவித்ரியா, நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே, இது என்னது அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுடைய தந்தையார் கே.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்கார் ஆசிரமத்திலேருந்து 2-3 சாவித்திரி புத்தகத்தை வாங்கி அங்கே அனுப்பி, அதன் பிறகு அவர்கள் அதையெல்லாம் படித்து பிரமித்து விட்டு நம்ம பிரேமானந்தகுமார் அம்மையாருக்கு டாக்டரேட் கொடுத்தாங்க. ஸோ அவ்வளவு ஒரு கடினமான இது. நம்ம மதரோட இதுவோ ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் இது வேற்றுமை. ஒற்றுமை என்ன என்று பார்ப்போம். ஒற்றுமை என்னவென்றால், பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய நூல்கள் எல்லாம் எந்த அளவு உயரத்துக்கு நம்ம எடுத்து செல்லுமோ அந்த அளவு உயரத்திற்கு அன்னையோட எழுத்துக்களும் நமக்கு எடுத்து செல்லிவிடும். அதே மாதிரி எந்த அளவுக்கு உண்மையாக கீழே நுண்பொருள் எடுத்துக்கொண்டு செல்லுமோ அரவிந்தரோட எழுத்துக்கள், அதே அளவு அன்னையோட எழுத்துக்களும் நம்மளை ரொம்ப ஆழமான நுண்மான் நுழைப்புலத்திற்கு கூட்டி செல்லும். அது சோ இதுதான் வேற்றுமை ஒற்றுமை. இன்னொன்னு சொல்றேன். நான் தமிழ்ல 50 காப்பியங்கள் அப்படின்னு இருக்கின்றன. அது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, இந்த 50 காப்பியங்கள். அதே மாதிரி பகவானோட 50 காப்பியங்களை எடுத்துக்குவோம். த லைஃப் டிவைன், த சிந்தசிஸ் ஆஃப் யோகா, த சீக்ரெட் ஆஃப் வேதா, எஸ்ஐஸ் ஆன் பகவத்கீதா, சாவித்ரி. இதில் முதல் 4ம் பகவான் 1914 ஆகஸ்ட் 15 அவரோட பர்த்டேயும் போது ஆர்யாங்கிறத ஆரம்பிச்சு 77 மாசம் கண்டினியூ பண்ணார். அதிலே அற்புதமான தொகுப்புகள் அதெல்லாம். அந்த சாவித்திரியை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். 50 வருஷமா தன் ஆன்மீக அனுபவத்தெல்லாம் ஏற்றினது சாவித்திரி. சோ ஒரு கிளாஸ்ல இது 5ஐயும் வச்சுட்டோ, இன்னொரு பக்கத்துல பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் மட்டும் வச்சோம் அப்படின்னா என்ன ரிசல்ட்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கவித்துவத்துக்கு விட்டுடுறேன், நான் உங்களுடைய கற்பனைக்கு விட்டுடுறேன். நானும் சரி, இது என்னமோ ஒரு வார்த்தை சொல்ல 1 வருடம் காத்திருந்தேன்னு சொல்லிட்டு என்னமோ ஜல்லி அடிச்சுட்டு இருக்கிறாரே இந்த ஆளு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதை பத்தி முதல்ல அந்த தலைப்பை பத்தி சொல்லிடுறேன். அதாவது அன்னை ஒரு இடத்துல எழுதுறாங்க, என்னன்னா, நீ 1 மணி நேரம் ஆன்மீகமாக பேசணும் அப்படின்னு சொன்னான்னா நீ குறைந்தபட்சம் 1 மாதம் முழுவதுக்கும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்.
நாட் எக்ஸாக்ட்லி இன் தீஸ் லைன்ஸ், திஸ் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். ஸோ இதை பத்தி நான் நினைச்சிட்டு இருக்கும் போதே எங்க வீட்டுல வந்து டிவியில வந்து அழக இனிமையான ஒரு பாடல் ஒன்று ஓடிட்டு இருந்தது. ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு ஓடிக்காது. இந்த பாட்டு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நயனதாரா முதல் முறையாக தமிழ் உலகுக்கு வந்த, திரையுலகுக்கு வந்த போது ஐயாங்கிற படத்துல சரத்குமார ஹீரோ வச்சுட்டு, டபுள் ஹீரோ அவர், ரெட்டை வேஷத்துல ஹரிங்கிற அற்புதமான டைரக்டர் அவர் வந்து இந்த இந்த பாடலை வந்து பா விஜய்னு ரொம்ப அழகா எழுதியிருப்பார் அவரு. அது வந்து மியூசிக் கொடுத்தது பரத்வாஜ் அப்படிங்கிறவரு. இதுல ஆண் குரலுக்கு கிருஷ்ணகுமார் குன்னத் அப்படிங்கிறவரும், பெண் குரலுக்கு ஸ்ரேயா கோஷல் அப்படிங்கிறவரும் பாடியிருப்பாங்க. ரொம்ப இனிமையான பாடல். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு என்ன தோன்றது அப்படின்னா, என்னடா அது இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு சத்சங்கத்துல வந்து சினிமா பாட்டை பத்தி சொல்றாரே இவர் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்கு 2 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, ஆல் லைஃப் இஸ் யோகா, வாழ்க்கை முழுதுமே யோகா தானே அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, நான் ஒரு அருமையான புஸ்தகம் பார்த்தேன். பிரணவ்குமார் பட்டாச்சார்ஜி அவர் வந்து அவர் ஒரு ஐ ரிமெம்பர், அது வந்து ஆங்கிலத்துல வந்திருக்கு. அவர் வந்து ஆக்சுவலா வந்து அமலேஷ் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவருக்கு தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் இது பண்ணி அதை வந்து அவர் வந்து ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணது. அதுல இந்த பிரணவகுமார் இந்த புஸ்தகம் கிடைச்சா பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். அவர் பிரணவகுமார் பட்டாச்சாரியா வந்து இதுல வந்து இந்த 1950 வந்து அன்னைகிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆசிரமத்துல சினிமா போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்கிறார். மதர் வந்து சரி என்கிட்ட காமிச்சிட்டு போடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து மதர்கிட்ட காமிச்சு, மதர் அதை ஃபுல்லா அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து சாட்டர்டே சண்டே அந்த படம் வந்து இன்னைக்கும் கண்டினியூ ஆகிறதான்னு எனக்கு தெரியாது. ஸோ இது என்னோட 2வது எக்ஸ்பிளனேஷன். அப்போ தலைப்புக்கு ஏற்றாற் போல நான் பேசணும் அப்படின்னா, நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சப்தா ஸ்ரீ அரவிந்தோ புக் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு இருக்கு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் அது நம்ம ஆசிரமுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அங்க வந்து உள்ள நுழையும் போறதுக்கு முன்னாடியே பகவான் ஸ்ரீ அரவிந்தரோட ஒரு அற்புதமான கொட்டேஷன் ஒண்ணு அங்க போட்டிருக்கோம். அதுல வார்த்தை சக்தி நிறைந்தது, ஆன்மீக வார்த்தை மேலும் சக்தி நிறைந்தது. வேர்ட் ஹேஸ் ஃபோர்ஸ், ஸ்பிரிச்சுவல் வேர்ட் ஹேஸ் மோர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் நான் காத்திருந்து இப்போ நான் வந்து ஒரு 3-4 இதை பத்தி பேச போறேன். அப்போ அரவிந்தர் அன்னையோட பெர்மிஷனோட ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறதுன்னா சாவித்திரியை தானே எடுத்துக்கணும். ஏன்னா சாவித்திரியை எடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க, அது என்ன போட்டிருக்குது, த சாவித்ரி த மந்த்ரா ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த மதர் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு போட்டு அது வந்திருக்கு இல்லையா. அதுல இந்த சாவித்திரியோட பத்தி பேசல நானு, மேபி கப்பல் ஆஃப் கொட்டேஷனே கொடுக்கலாம். ஆனால் கடைசியில 50 பேஜ்ல வந்து பாருங்க, லெட்டர்ஸ் ஆன் சாவித்ரி அப்படின்னு சொல்லி போட்டு. இந்த லெட்டர்ஸ் ஆன் சாவித்ரி அப்படிங்கிறது வந்து அவரோட பேரே யாருக்கும் வாயிலே நுழையாது. அவர் பேரு கைகோஸ்ரு தாஞ்சிபாய் சேத்தனா, கேடி சேத்தனான்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பார்சி பெரிய பணக்காரர் அவரு. அவர் 1919 இங்க வந்துட்டார் சம்திங். ஃபர்ஸ்ட் அவரால் அரவிந்தரால அழைக்கப்பட்டு வந்தவர் அவரு. அவர் வந்து மதர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி, அதாவது ஆஃப்டர் அரவிந்தர் வந்து இந்தியா கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சாவித்திரியோட இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் போடான்னு சொல்லி அந்த தலைப்பு முதற்கொண்டு 2-3-4 தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டு மதர் வந்து லெட்டர்ஸ் ஆன் சாவித்ரி அப்படின்னு சூஸ் பண்ணதை வச்சு போடுறார். அது 50 பக்கங்களுக்கு இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னும் நிறையவே இருக்காது, அதுல போடாததும் இருக்கு. அது பத்தி சொல்லும் போது அமல்கிரண் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் சாவித்திரியை பத்தி டிஸ்கஸ் பண்ணது 3 பேரோட அப்படின்றார். இவரோட அமல்கிரனோட, அப்புறம் 1938க்கு அப்புறம் வந்து ஸ்கிரைப்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அரவிந்தரோட கண் பார்வை சரியா இல்லாம கால் உடைஞ்சு போட்டதுனாலையும் டாக்டர் நிரோத்வரன் உட்கார்ந்துட்டு அதெல்லாம் அரவிந்தர் சொல்ல சொல்ல எழுதினது, அதுக்கு அவர் டாக்டர் நிரோத்வரன். 3வதாக கவிஞர் திலீப் குமார் ராய் அவர். இப்போ இந்த லெட்டர்ல ஒரு 3 லெட்டர் மட்டும் எடுத்துட்டு
ரொம்ப அதை பத்தி நான் கொஞ்சம் விவரிக்கலாம்னு இருக்கேன். அவரு அமல்கிரண் வந்து 1932 டிசம்பர்னு நினைக்கிறேன், ஆயிரக்கணக்கான வரிகள்ல குவிஞ்சு போயிடுத்து சாவித்திரி. சோ அவர் பகவான்கிட்ட கேட்கிறார், பகவான் இந்த மாதிரி இப்போ ஆயிரக்கணக்கான இதுல குவிந்து போயிடுத்தோ, இப்ப நம்ம சாவித்திரியை வெளியிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு பகவான் சொல்ற அற்புதமான ஒரு பதில். அவர் என்ன சொல்றார் பகவான், இந்த ஸ்டேஜ்ல, அட் திஸ் ஸ்டேஜ் மை சாவித்ரி வில் பி ஒன்லி அண்ட் மேக்னம் ஆப்பஸ். It will not be what I wanted to, namely a legend and a symbol அப்படிங்கிறார். சோ இதுதான் பகவான் அரவிந்தர் அமல்கிரனுக்கு எழுதினது, பதில் அளித்தது, லெட்டர்ஸ் ஆன் சாவித்ரி அந்த இதுல. அப்போ இப்போ வந்து அதை பத்தி கொஞ்சம் விரிவாவே நான் பேசுறேன்மா. பகவான் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், 21 வயசு இளைஞராக 1893 சாகிராவ் கீக்வார் இதுல வந்து முதல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி, பர்சனல் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி வந்துட்டும், அதுக்கப்புறம் அவரோட ஆங்கில புலமையை பத்தி ஒருத்தர் சொல்லி, என்னையா உன் காலேஜ்ல வந்து பிரின்ஸ் இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா போடக்கூடாதான்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸ் போய் இதெல்லாம் பண்ணவர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து 1896 ஒரு அற்புதமான கவிதை எழுதுறாரு, புக் பகிர்ந்தோம். அந்த தலைப்பு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஊர்வசி. இந்த ஊர்வசிங்கிற லெஜெண்டரி ஹீரோயின் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவள் அங்க இந்திரலோகத்துல ஆடிட்டு இருந்தா. ஆனா அவளோட கான்சென்ட்ரேஷன்லாம் அவர் அப்பப்போ இங்க வந்துட்டு போவாங்க பூவுலகத்துல. அதுல புரூரவசு அப்படிங்கிற இளைஞன், அவனை பத்தி ஒரு இளவரசன் பத்தி இருந்ததுனால சிறு தவறு வந்த உடனே அவளுக்கு ஒரு சாபம் உண்டு, இந்த மாதிரி நீ பூலோகத்துல போய் மனிதனாக பிறக்க கடவுது அப்படின்னு சொல்லி. அவள் வந்து விதிவித்து போய் இந்த சாபம் விதித்த முனிவரை பார்த்து, நான் அப்படின்னு எனக்கு விமோசனம் கிடையாதான்னு கேட்கும்போது, அப்ப அவர் சொல்றார், விமோசனம் உண்டு, நீ சில காலம் சில வருடம் இருந்துட்டு அப்புறம் உனக்கு அதுக்கப்புறம் நீ வரலாம்னு சொன்ன உடனே அவ கீழே வந்துட்டா. அவர் வந்து புரூரவசுவை பாக்குறா. புரூரவசுவை அவனும் கல்யாணம் பண்ணி இது பண்ணி, அவளோட விமோசன நாள் வந்த உடனே அவ சொல்றா, இந்த மாதிரி நான் இந்திரலோகத்து நாட்டிய நாடக, அதனால ஒரு சாபத்தினால இங்க வந்தேன், நான் திரும்பி போகணும் அப்படிங்கும் போது அவர் அழுது புரண்டி, நான் என்ன பண்ணுவேன், நானும் வரணும் போது, நீ இந்திரனை நோக்கி தவம் புரி, உன்னோட தவத்திற்கு பலனாக அங்க வரலாம்னு சொல்லிட்டு போனோடனே அது பிரகாரம் அவன் இந்திரனை நோக்கி புரூரவசு தவம் பண்ணி அவ இந்திரலோகத்துக்கு போய் அவளுடன் இருக்கிறான். இதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் 1896 ஊர்வசியை பத்தி எழுதின அற்புதமான ஒரு புஸ்தகம் அது, நோ டவுட் அபவுட் இட். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 1899 த லவ் அண்ட் த டெத், காதலும் சாதலும் அப்படின்னு சொல்லிட்டு 2வதாக ஒரு அற்புதமான லெஜெண்டரி ஹீரோயினை பத்தி எழுதுறான். யார் இந்த லெஜெண்டரி ஹீரோயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியம்பதான். அவ நாகராஜன், நாகலோகத்து ராஜாவோட பொண்ணு. அவளும் இந்த மாதிரி ஒரு சாபத்தினால அவளும் இந்த பூலோகத்துக்கு வந்து பிறந்துடுறா. அப்படி வந்து அவ வந்து ஒரு ரூருங்கிற ஒரு இளவரசனை பாக்குறா. அவன் மீது 2 பேரும் மையல் கொண்டு கல்யாணமாகி சில காலம் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு நாள் நந்தவனத்தில் ஒரு நாகப்பாம்பு வந்து அவளை தீண்டி விடுகிறது. சோ அவ மரணம் அடைய ஏற்படுகிறது. அப்போ அவள் சொல்றா, இந்த மாதிரி நான் திருப்பி என்னோட நாகலோகத்துக்கு போறேன், ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு ரூரு அழுது புரண்டுக்கும் போது, நீ நாகராஜாவை பார்த்து நீ தவம் பண்ணு, உன்னோட தவத்துக்கு பலன் இருந்தா நீயும் அங்க வந்து என்னோட சேர்ந்துக்கலாம் சொல்லி, அது பிரகாரமே அவன் சில வருஷங்கள் கழிச்சு நாகலோகத்துக்கு போயிடுவான். இந்த புஸ்தகத்தை, இந்த கவிதைய பகவான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சிறு வயதிலேருந்தே என்னுள் இருக்கும் கவிதையை ஊற்றெடுத்து வைத்த என்னுடைய அண்ணா மன்மோகன் கோஷ் அவர்களுக்கு இது சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி எழுதி அவருக்கு அனுப்புறார். அவரு பகவான் இங்க வந்த மாதிரி அவருடைய மன்மோகன் சிங் வந்து அப்போ வங்காளம் ஒரே இதா இருந்தது. டாக்கால வந்து அவர் வந்து யூனிவர்சிட்டியில வந்து ப்ரொஃபஸரா இருக்காரு, ஆங்கில ப்ரொஃபஸரா இருக்காரு அவரு. அந்த 2வதா இருக்கக்கூடிய வினய்குமார் கோஷ் வந்து அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா 24 பர்கானா டிஸ்ட்ரிக்ட் இருந்ததுல பெரிய ரெவென்யூ துறையில அவர் இருக்காரு. இப்போ இந்த மன்மோகன் கோஷ் வந்து அந்த லவ் அண்ட் டெத்தை பத்தி படிச்சு முடிச்சுட்டு, டே ஆரோன்னு தான் அவர் கூப்பிடுவாரு, என்ன அற்புதமான கவிதை நீ எழுதியிருக்கிற, நீ வந்து என்னடா நீ ஒரு கவிஞனா இருந்து இதெல்லாம் பண்ண வேண்டாமா, போய் நீ பாலிடிக்ஸ்ல போய் இறங்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு எழுதுறாரு.
அவரு மன்மோகன் கோஷ் அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்த குழந்தை பேரு லத்திகா கோஷ் அப்படின்னு பேரு. அவங்க லத்திகா கோஷ் வந்து 1994 வருஷம் சாகித்ய அகாடமியில வந்து இந்திய இலக்கத்தின் முன்னோடிகள் அப்படிங்கிற பேர்ல தன்னுடைய தந்தையை பத்தி எல்லாம் நிறைய கொட்டேஷன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம மதர் இந்தியாவிலும் அது வந்துருக்கு. ஆச்சா, இப்ப வந்து அடுத்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு. 2 லெஜெண்டரி ஹீரோயினை பத்தி பகவான் ஊர்வசிய பத்தியும் பிரியமதா பத்தியும் எழுதிட்டார். இப்போ 3வது லெஜெண்டரி ஹீரோயினாக சாவித்திரிய பத்தி 1904 வருஷம் எழுத ஆரம்பிக்கிறார். 3 டிசம்பர் அல்லது 4 ஜனவரி போல எழுத ஆரம்பிக்கிறார். எழுத ஆரம்பிச்சு 1913 வருடம் பாண்டிச்சேரியில சாவித்திரியை எழுதி முடிச்சிட்டார். இப்பொழுது வந்து சாவித்திரி 3 புஸ்தகத்தோட வருகிறது. புவியில் முதல் புஸ்தகம், புவிக்கு அப்பால் 2வது புஸ்தகம், மீண்டும் புவியில் அப்படின்னு சொல்லிட்டு 3வது புஸ்தகம் சொல்லிட்டு 3 புஸ்தகமா வந்து விட்டது 1913. 1914 2 அவதாரங்களும் சந்தித்துக் கொண்டன. மார்ச் 29, 1914. இப்போ பிளே கிரவுண்ட் இருக்கிற இடத்துல 2 அவதாரம் சந்தித்துக் கொண்டன. பின்னாடி வர பகவான் எழுதுறார், அரவிந்த் அன்னை வந்துட்டு 1 வருஷத்துல அவங்க போயிட்டாங்க. அதன் பிறகு மாபெரும் மாற்றங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 1920 வந்தாங்க. சோ அப்போ என்ன பண்றார் அரவிந்தர், மேலே மேலே இந்த சாவித்திரியை பத்தி எழுதிண்டே போகும்போதுதான் இந்த 1932 வருஷம் டிசம்பர் மாசம் அவர் அமல்கிரண் கேட்கிறார், நீங்க வெளியிடலாமே சொல்லும் போது பகவான் சொல்றார், இட் இஸ் ஒன்லி அ மேக்னம் ஆபஸ், இட் cannot be a legend and symbol அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமும் ஆரம்பிச்சு 1950 வருஷம் பிப்ரவரி மாசம் தான் பகவான் தன்னுடைய ஆன்மீக அனுபவங்கள் அவ்வளோத்தையும் எழுதி அவர் முடிச்சிருக்கிறார். இப்ப தலைப்புக்கு வருவோமா? தலைப்பு என்ன சொல்றது? ஒரு வார்த்தை சொல்ல 1 வருடம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றது. சோ அரவிந்தர் சொல்றார், சாதாரண வார்த்தைக்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ நீலா சிஸ்டர் வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிட்டான்னா மனசெல்லாம் மகிழ்ந்து போயிடுது. ஆஹா, நம்மளை கூட ஒருத்தர் அண்ணான்னு கூப்பிடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு மக சந்தோஷம் ஆயிடுது. சாதாரண வார்த்தைகளுக்கே அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் பொழுதோ ஆன்மீக வார்த்தைகளுக்கெல்லாம் எவ்வளவு பவர் இருக்கும் இல்லையா? சோ ஒரு வார்த்தை சொல்ல 1 வருடம் காத்திருந்தேன்ல 2வது லெட்டர் பார்ப்போம். 2வது லெட்டர் ஆன் சாவித்ரி. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு லெட்டர். இவர் இந்த 50 பேஜையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். இவர் வந்து இது அப்படி இருக்கே, இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாத்தலாமே அப்படி இப்படிலாம் சொல்லுவார் அவர் அமல்கிரண். அப்புறம் பகவான் வந்து அதை ஜஸ்ட் இது வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருப்பார். சரி நீ சொல்றியாப்பா, அது அப்புறம் பகவான் சொல்லுவார், இது வந்து ஓவர் மைண்ட்ல இருந்து இது வந்தது, இது அதுக்கு மேல வந்தது, அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது, ஓவர் மைண்ட்ல வந்தது, நீ சொல்றியா, சரி உனக்காண்டி ஒரு கன்சிடரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கூட கேட்பார் அவர். அந்த மாதிரி அவர் அமல்கிரண் சொல்றாரு அவரு. சோ அப்படி இருக்கிற போது இந்த லெட்டர்ல வந்து என்ன எழுதுறார் பகவான் அப்படின்னா, இட் வாஸ் த டே தட் சத்யவான் மஸ்ட் டை அப்படின்னு சொல்லிட்டு புக் 1 புக் ஆஃப் த பிகினிங்ஸ் காண்டோ 1 சிம்பிள் டான் அதுல கடைசி வரியில முடியும். பகவான் வந்து அமல்கிரனுக்கு எழுதுறார், அப்பா நீ எனக்கு கவி சாம்ராட்டுங்கிற பட்டத்தை கொடுத்தாலும் சரி, கோடிக்கணக்கான பொண்ணையோ பொருளையோ கொடுத்தாலும் சரி, பா இந்த ஒரு வரியை மட்டும் நான் மாத்தவே மாட்டேன்பா. இட் வாஸ் த டே தட் சத்யவான் மஸ்ட் டை அப்படிங்கிறத பத்தி பகவான் லெட்டர்ல அவர் எழுதுறார். இப்போ வந்து ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர் யாரு, நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் டெல்லிங் லைக் தட். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அற்புதமான உத்தியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிளாஷ் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தி. பகவான் வந்து முதல்ல எழுத ஆரம்பிக்கிறார் பாருங்க, இட் வாஸ் த டே தட் காட்ஸ் அவேக், இட் வாஸ் த அவர், சாரி, இட் வாஸ் த அவர் காட்ஸ் அவேக். அதாவது கடவுளால் துயிலழாத காவிருள் போலது அப்படின்னு எழுதுறார். அப்படின்னு எழுதிட்டு பின்னாடி அவர் சொல்லுவார் அமல்கிரன்ட்ட, 11வது தடவை தான் இந்த லைன் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல 17வது தடவை தான் இப்ப இருக்கிறது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். சோ அப்படி சொல்லி அந்த முதல் புத்தகத்தோட முதல் அத்தியாயம் முடியும் போது அவர் என்ன எழுதுறார், இட் வாஸ் த டே தட் சத்யவான் மஸ்ட் டை அப்படின்றார். அதுக்கப்புறம் 2வது காண்டோவுக்கு போறார். 2வது காண்டோத்துல வந்து த இஷ்யூ
இஷ்யூனா ப்ராப்ளம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. அதுல வந்து சாவித்திரியே அவ வந்து எந்திருந்தது, காலையில இது பண்ணது, வரிசையா இதுமே வந்து அவ வந்து இந்த மாதிரி எப்படி நம்முடைய கணவன் தான் ஒரு 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 வருடத்தில் இறக்க போகிறான் என்று நாரதர் சொல்லிவிட்டாரே, இது இந்த நாள் அல்லவா, இனிமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில கொண்டு வந்து அதை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பிளாஷ்பேக்கு போயிட்டு, மூணாவது த யோகா சோல்ஸ் ரிலீஸ், த யோகா ஆஃப் ராஜா அஸ்வபதியோட இதை ஆரம்பிச்சு, அப்படியே 4வது சீக்ரெட் நாலேஜ், 5வது மறுபடியும் ராஜாவுக்குன்னு சொல்லி அந்த முதல் இதை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் 2வது புஸ்தகத்துக்கு போவார். இந்த 2வது புஸ்தகம் டிராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், அதுல 15 அத்தியாயம் எழுதிடுவார், முடிச்சிடுவார். அதுக்கப்புறம் 3வது புஸ்தகத்துக்கு போவார், புக் ஆஃப் த டிவைன் மதர், அதுல ஒரு 4 அத்தியாயம் எழுதி காண்டோ எழுதி அதையும் முடிச்சிடுவார். ஆக இந்த முதல் புஸ்தகம், 2வது புஸ்தகம், 3வது புஸ்தகம், அப்புறம் 4வது புஸ்தகம் என்ன அப்படின்னா அகக்காட்சி மறுக்குடையும் முதலே அன்னை சொன்ன மாதிரி நான் சொன்னது சுப்ரீம் மதர் அதிதி, இவருக்கு இந்த மாதிரி குழந்தை சாவித்திரி பிறந்துடுறா, அதோட பெர்த் பெர்த் அண்ட் ஃபிளேம் ஆஃப் அந்த இது எப்படி வளர்க்கிறதுன்னு சொல்லிட்டு 4வது புஸ்தகம். அப்புறம் 5வது புஸ்தகம் வந்து இந்த காதல் எப்படி புக் ஆஃப் லவ், அதுல ஒரு 3 காண்டத்துல முதல்ல சாவித்திரியை பத்தி, அப்புறம் வந்து சத்தியவானை பத்தி, அப்புறம் 2 பேரும் சந்திச்சு காதல் வர்றதை பத்தி, கடிமணம் பண்றதை பத்தி சொல்லிட்டு அது 5வது புஸ்தகம். அதுக்கப்புறம் மறுபடியும் 6வது புஸ்தகம் 2 காண்டோல வந்து நாரதர் வர்றது வந்து இதெல்லாம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அது 6வது புஸ்தகம். அதுக்கப்புறம் 7வது புஸ்தகம் இந்த புக் ஆஃப் த யோகான்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து அவ வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம திக்கிச்சு இருக்கும்போது, இதுக்காக முடியா ஒன்னு அனுப்பிச்சேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது, நான் வேற என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற. இல்ல இல்ல, நீ வந்து மத்தவா மாதிரி கிடையாது, உனக்குன்னு ஒரு இது இருக்கு. என்னன்னா உன்னுடைய ஆன்மாவை போய் கண்டுபிடி, அந்த ஆன்மீக பவர்னால நீ என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொன்ன உடனே இந்த 7வது புஸ்தகம் முழுவதும் இந்த புக் ஆஃப் த யோகால முடிச்சுட்டு மறுபடியும் 8வது புஸ்தகத்துக்கு வரும்போது பிளாஷ்பேக்கை நிறுத்திடுறாங்க. அதாவது இட் வாஸ் த டே தட் சத்யவான் மஸ்ட் டைங்கிற இதுல அந்த 8வது புஸ்தகத்தை கொண்டு வந்து த புக் ஆஃப் டெத்ன்னு ஆரம்பிச்சு, அதுல ஒரே ஒரு காண்டோ தான் டெத் இன் த ஃபாரஸ்ட். அந்த டெத் இன் த ஃபாரஸ்ட்ங்கிறத பாத்தீங்கன்னா காண்டோ 3ன்னு போட்டுக்கும், ஒரே ஒரு காண்டம் தான். அது என்ன காண்டோ 3ன்னா ஒரு ஆஸ்ட்ரிச் மார்க் போட்டு கீழே வந்து அந்த ஃபுட் நோட்ல போட்டிருக்கோம், முதல்ல வந்து இது வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 9வது 10வது 11 12வது புஸ்தகத்துல என்ன நடக்கிறதுங்கெல்லாம் சொல்லி அழகா முடிச்சுப்பார். சோ இந்த அரவிந்தர் வந்து அமல்கீரனுக்கு எழுதின 2வது லெட்டர், ஐ மீன் நாட் 2வது லெட்டர், நான் ரங்கராஜன் சொல்றேன், உங்களுக்கு 2வது லெட்டர் பத்தி சொல்றேன். அப்புறம் 3வது லெட்டருக்கு போவோம். இந்த 3வது லெட்டர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அற்புதமானது. அது அந்த லெட்டரை பத்தி நான் பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரோ என்ன எழுதியிருக்காரோ அது அதைத்தான் நான் வாசிக்கணும். நான் அதுக்கு முன்னாடி வந்து அதோட பேக்ரவுண்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் என்ன பண்ணுவாரு, இந்த அமல்கிரண் வந்து திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருப்பாரு. என்ன சொல்லிட்டு இருப்பாரு, இது அப்படி மாத்தலாம், இது இப்படி மாத்தலாம்னு. அப்புறம் பகவானும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லப்பா அப்படி இல்லப்பா இப்படி இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. இப்போ வந்து பகவான் எழுதின லெட்டர் ஒரு பார்ட் நான் பார்க்கிறேன், பகவான் என்ன எழுதியிருக்காரோ அதை படிக்கிறேன். ரொம்ப அற்புதமா எழுதுறாரு பாருங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். இந்த மாதிரி அவர் சொல்றார், ஆஸ் டு திஸ் சக்சஷன், அதாவது அபிவிருத்தி அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல எல்லாம் வருது. ஐ மே சே தட் ரேபிட் டிரான்சிஷன்ஸ் ஃப்ரம் ஒன் இமேஜ் டு அனதர் are a constant feature in Savitri as in most mystic poetry அப்படின்னு சொல்றாரு அவர். அதாவது எப்படி வந்து வேதத்துல எல்லாம் திருப்பி திருப்பி அவங்க சொல்றாங்களோ அதே மாதிரி தான் நான் வந்து இந்த மாதிரி நான் எனக்கு வந்து திருப்பி திருப்பி இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அழகா எப்படி எழுதின்னு போறேங்கிறத அவரோட வார்த்தையிலேயே வாசிக்கிறேன். மிஸ்டிக் போயட்ரின்னு சொல்லிட்டார். சாவித்ரி எ சிம்பல், இட்ஸ் அ சிம்பாலிக் போயட்ரி. சாவித்ரி அலிகாரிக்கல், கூடார்த்தத்தால் நிறைந்தது. சாவித்ரி ஆன்மீக அந்தரம் எல்லாமே. சாவித்ரி மிஸ்டிக் போயட்ரிங்கிறார். மிஸ்டிக்னா என்ன, மாயாவாதமா? இல்ல இல்ல, மிஸ்டிக்னா வேதங்கள், சோ மறைந்து இருக்கிறது அப்படிங்கிறது. இப்ப பகவானோட வார்த்தையை மட்டும் வாசிக்கிறேன். I am not here building a long sustained single picture of the dawn with a single continuous image
ஆர் வேரியேஷன்ஸ் ஆஃப் த சேம் இமேஜ். அழகா ஒவ்வொன்னா அப்படி இட் வாஸ் த டே, இட் வாஸ் த அவர் பிஃபோர் காட்ஸ்ன்னு ஆரம்பிச்சு அப்படி எப்படி வந்து அந்த உதயம் வருங்கிறத கொஞ்சம் 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 கொஞ்சமா அற்புதமா விவரிச்சுட்டே போறார் அவர். There is first a black whititude, then the persistent touch, then the first beauty and wonder leading to the magical gate and the loosened corner. Then comes the failing of the darkness, the simile used suggesting the rapidity of the change. Then, as a result, the change of what was once a rift into a wide luminous gap. If you want to be logically consistent, you can look at the rift as a slit in the clock, which becomes a big tear. ஒரு சின்ன ஓட்டை ஒண்ணு போட்டு அதுக்கப்புறம் அந்த ஓட்டையை இழுத்த உடனே பெரிய ஓட்டையாயிடுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொட்டேஷன் கீழே வந்து ஃபுட் நோட்ல அதை பத்தியே சொல்றாரு, எழுதியிருக்காங்க. And though the pallid rift that seemed at first hardly enough for a trickle from the suns outpoured the revelation and the flame, the brief perpetual sign record above அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கீழே போட்டிருக்காங்க. அது then all changes into a brief perpetual sign, the iridescence, then the blaze and the magnificent aura. In such a race of rapid transitions, you cannot bind me down to a logical chain of figures or a classical monotone. The mystic muse is more of an inspired bachant of the Dionysian vein than an ordinary housewife அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆக பகவான் ஸ்ரீ அரவிந்தரோட இந்த சாவித்ரி பின்னாடி மதர் எழுதுறா, இட் இஸ் த டிரான்ஸ்பரேஷன் மந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த லெட்டர்ஸ்ல எக்கச்சக்கமான விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம் இருக்கு. அதெல்லாம் நீங்க நிதானமா படிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால இப்போதைக்கு இந்த 3 லெட்டர்ஸ் சொல்லிட்டு நெக்ஸ்ட் மதர்கிட்ட போயிடுவோம். ஏன்னா மதர் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 5 புஸ்தகத்துல அந்த திராசில வலது பக்கம் போட்டுட்டு இடது பக்கத்துல பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் மட்டும் போட்டா ஐ டோன்ட் நோ, கற்பனைக்கு விட்டுருவேன். இப்போ இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல பகவான் பின்னாடி 4 லெட்டர் எழுதுறார். அதுல வந்து நம்ம எப்படி ப்ரே பண்ணணும், நான் எப்படி மெடிடேட் பண்ணணும், பிரேயர்ஸ் பிரார்த்தனை, மெடிடேஷன் தியானம் பண்றது எப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கான்னு சொல்றாரு. இந்த என்டையர் இதுல வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ப்ரேயர் மெடிடேஷன், அது உங்களுக்கும் கட்டாயம் நீங்க படிச்சிருப்பீங்க எத்தனையோ தடவை, நான் வாசிக்கிறேன். அப்படியே அதை பத்தியும் ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன். என்னன்னா டிசம்பர் 28 பேஜ் 380, டிசம்பர் 28 1928 பேஜ் 380. ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறார் பாருங்க மதர். There is a power that no ruler can command. ஒரு சக்தி ஒண்ணு, எந்த அரசனாலுக்கும் அந்த சக்தியை வச்சுட்டு ஆளவே முடியாது. There is a happiness that no earthly success can bring. ஒரு சந்தோஷம், இந்த சந்தோஷத்தை வந்து இந்த பூமியில இருக்கிற எதுவுமே உங்களுக்கு கொடுக்க முடியாது. There is a light that no wisdom can possess. ஒரு அறிவுக்கு மேல ஞானம், அறிவு எங்க முடியறதோ அங்க ஞானம் ஆரம்பிக்கிறது. அந்த ஞானத்தினால கூட இந்த ஒளியை காமிக்க முடியாது. There is a light, there is a knowledge that no philosophy and no science can master. So அந்த அறிவு பிலாசபி மூலமாகவோ விஞ்ஞானம் மூலமாகவோ கொடுக்க முடியாத அறிவு. There is a bliss of which no satisfaction of desire can give the enjoyment. So ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தம். There is a thirst for love that no human relation can appease. எந்த ஒரு மனித இதனாலையும் கொடுக்க முடியாத ஒரு அன்பு. There is a peace that one finds nowhere, not even in death. இறந்ததுக்கு அப்புறம் நான் என்ன ஆச்சுன்னு பற்றி நான் நினைக்கவே முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதனால நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அவ்வளவுதான், எல்லா துன்பங்களும் இன்பங்களும் எல்லாமே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 இதையும் கொடுக்கக்கூடியது என்னங்கிறத பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க மதர். இட் இஸ் த பவர், த ஹாப்பினஸ், த லைட், த நாலேஜ், த பிளிஸ், த லவ், த பீஸ் தட் ஃப்ளோ ஃப்ரம் த டிவைன் கிரேஸ். அப்பாடி இறைவனோட அருள் இருக்கு பாருங்கோ, அந்த இறைவனோட கருணை, அந்த கிரேஸ் இருக்கு பாருங்கோ, அதுக்கு வந்து
ஈடு இணையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதர் ரொம்ப அற்புதமாக இந்த ஒரு வார்த்தை, அது இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம காலமெல்லாம் காத்துட்டு இருக்கோம். ஏன் ஒரு வருஷம் காலமெல்லாம் காத்துட்டு இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இதை படிச்சு படிச்சு அந்த டிவைனோட கிரேஸை பத்தி எண்ணி எண்ணி அழகலாம். பகவான் லெட்டர்ஸ் டு த டிசைபிள்ஸ் நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. அதுல ஒரு எழுத்துல பகவான் எழுதுறாரு, ஐ ஹவ் டோல்ட் யூ எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் that my lover boy will never leave you. இதுதான் அவர் எழுதுறாரு. நம்ம பல தடவை அப்படின்னு சொல்லுவோம், மெனி டைம்ஸ் மெனி எல்லாம் சொல்லுவோம். பகவான் என்ன எழுதுறாருன்னா எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் எழுதுறாரு. ஐ ஹவ் டோல்ட் யூ எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் that my lover boy will never leave you அப்படின்றார். இது என்ன இதோட சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு சொன்னீங்கன்னா, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 3 விதமான மந்திரங்கள் மிகவும் முக்கியமான மந்திரங்களாக இருக்கின்றன. அதில் முதல் மந்திரம் அப்படிங்கிறதுக்கு 8 எழுத்து மந்திரம், அதாவது அஷ்டாட்சரி மந்திரம், ஓ நமோ நாராயணா அப்படிங்கிற 8 எழுத்து மந்திரம். அப்புறம் 2வது மந்திரம் துவயம் அப்படின்னு சொல்றது. 4 அடியார்னா 4, திருக்குறள் 2, ஆனா அது 1.5 தான் இருக்கும், சம்டைம்ஸ் 2ஆ இருக்கும். இது துவயம். இந்த துவயம் என்ன சொல்றது? ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக அப்படிங்கிறது. முதல்ல இருக்கிற ச ச அப்படின்னு சொல்லணும். இங்கு ஹிந்தியில சம்ஸ்கிருதத்துல 4 க க இருக்கும். அந்த முதல் க அப்படின்னு பாருங்க, அந்த சரண் அப்படின்னா கால். வேர் ஷி பிரசஸ் ஹர் ஃபீட் கோர்ஸ் மிலாப்புர ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் என்ட்ரான்சிங் ஆனந்தா அப்படின்னு அரவிந்தர் பாடினா அந்த அற்புதமான பொன்மயமான கால் இருக்கு பாருங்கோ, அந்த கால் சரண். எப்போ நாராயணனோட காலை பட்டின்று சரணம் பிரபத்தி, இது ஷ நம்ம சரண் அரைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ரீமன் நாராயணனோட அஷ்டாட்சரி மந்திரத்தை சொல்லி பண்ணோம்னா, நேற்றுக்கு அவர் கூட ரொம்ப அற்புதமா சொன்னாரு சார், சங்கரன் ஐயா அவர்கள் சொன்னாரு, சரண்டர் இஸ் த டெசிஷன் டேக்கன் டு ஹேண்ட் ஓவர் அவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் லைஃப் டு த டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த துவயம் சொல்றது, ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமகன்றது. அப்புறம் 3வது மந்திரத்தை தான் சரம ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சர்வதர்மான் பரிஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மசுச்சக அப்படின்னு இந்த அரவிந்தர் டிரான்ஸ்லேட் பண்ணார். abandoning all dharmas, take refuge in me alone, I will deliver you from all sins and evils அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த சரம ஸ்லோகத்துல ஒரு விசேஷம் என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சம்ஸ்கிருதத்துல வர்ற போயம் அதெல்லாம் அவங்க எவ்வளவு எழுத்துக்கள்ங்கிறத வச்சு பிரிச்சிருக்காங்க. 24 எழுத்து இருந்ததுன்னா அதுக்கு காயத்ரி அப்படின்னு சொல்றது. போன வாரம் சங்கரன் சார் ரொம்ப அற்புதமாக விஸ்வாமித்திர காயத்ரியும் அரவிந்தரோட காயத்ரியும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த காயத்ரிங்கிறது அந்த மகா மந்திரம். அதுல இதுல காயத்ரி மீன்ஸ் 24 எழுத்துக்கள் கொண்டது அப்படின்னு சொல்லுது. உஷ்டிக் அப்படின்னு சொன்னா 28 எழுத்து கொண்டது அப்படிங்கிறது. அனுஷ்டுப் அப்படின்னா 32 எழுத்து இருக்கிறது. விஷ்ணு சகஸ்ராமம் முழுவதும் அனுஷ்டுப் சந்தக அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் சொல்றார், பார்த்திருப்பீங்க. அப்புறம் பிரகதீன 36, பங்கீன 40, திருஷ்டு அப்படின்னா 44 சந்தம், ஜெகதி அப்படின்னா 48 சந்தம். இப்போ ஒரு உபன்யாசத்துல நான் கேட்டது, இட்ஸ் நாட் மைண்ட், ஐ மே பி ராங் ஆர் ஐ டோன்ட் நோ. அவர் சொல்றார் பாருங்க, என்னன்னா சர்வதர்மான் பரிச்சேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்போபியோ மோக்ஷயிஷ்யாமி. அந்த 23 எழுத்துல பகவான் அர்ஜுனன்ட்ட சொல்ல சொல்லிட்டார், abandon all dharmas and take refuge in me alone, I will never leave you அப்படிங்கிறத கடைசியில சொல்றாரு, மாச்சுச்சக அப்படின்னு. அந்த 24வது இது பாருங்க வேர்டு, அதுல எல்லாத்தையும் சொல்லிட்டார், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டார். எப்போ ஒருத்தர் நம்மளை பார்த்து கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா அடுத்த நிமிஷமே பாசிட்டிவ் மென்டல் வைப்ரேஷன் அப்படின்னு நம்மளை அப்படியே பில்டப் பண்ணிட்டு போயிடுது. ஒரு கவலைப்படாதீங்க சார், இது ஒரு சின்ன ஆபரேஷன் தான், பண்ணி முடிச்சோம்னா உயிரையே காப்பாத்தலாம்னு சொன்னா அப்பா கவலைப்படாதேன்னு சொல்லிட்டாரு டாக்டர் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஒரு எழுத்து மாச்சு உச்சகங்கிற ஒரு எழுத்துல 700 ஸ்லோகமும் அடங்கி போயிடுது. அதுதான் பகவான் சொல்றார்,
ஐ டோல்ட் யூ எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் மை லவர் பாய் வில் நெவர் லீவ் யூ அப்படின்னு சொல்லி அந்த கிரேஸை பத்தி அற்புதமா அவன் சொல்றார். இன்னொரு இடத்துல வந்து இந்த லவர் பாய் அப்படிங்கறத ஹர்ட் பாய் அப்படின்னு மாத்துறார். HERDBOY. அது என்ன அப்படின்னா நம்ம மகாகவி பாரதியார் ரொம்ப அற்புதமா சொல்லுவார். எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான், இடைஜாதி நான் என்றான், ஹர்ட் பாய் அப்படின்னு பகவான் சொல்றார். அவர் இந்திவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். அதுதான் டிவைன் கிரேஸ். இந்த டிவைன் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ல அன்னை அவர்கள் வந்து கிரேஸை பத்தி சொல்லி அவங்க 3 வார்த்தை சொல்றாங்க. அதை எழுதி வச்சுக்கணும். நம்ம கிரேஸ் நெவர் ஃபெயில்ஸ் எழுதி வச்சுக்கணும். நம்ம இதயத்திலேயே கூட எழுதி வச்சுக்கலாம். சோ அன்னை அரவிந்தர் இருக்கும் பொழுதோ நம்ம எதுக்கு கவலைப்படணும்? எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். அவங்களோட கிரேஸ் இருக்கு. கிரேஸ் நெவர் ஃபெயில்ஸ். சோ இது வந்து ஒரு வார்த்தை சொல்ல 1 வருடம் காத்திருந்தேன். அன்னைட்டேந்து எடுத்து சொல்லிட்டேன். இப்ப 3வதாக நான் போறேன். இப்ப வந்து ஒரு சிறிய மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது 2 எழுத்து. இவ்வளவு நேரம் ஒரு எழுத்துன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்து 2 எழுத்து. அது என்ன 2 எழுத்துன்னு சொல்றதுக்கு முன்னாடி பகவான் இந்த சீக்கிரட் ஆஃப் த வேதான் மிக அற்புதமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஆர்யால வந்ததுன்னு. இந்த ஆர்யால 1915 ஆரம்பிச்சு 22 இஷ்யூஸ். ஒரு இஷ்யூக்கு வந்து முடிக்க முடியலன்னு அடுத்ததுல கண்டினியூ போட்டு முடிச்சு இது பண்ணார். அவர் பின்னாடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. பின்னாடி அதுக்கப்புறம் எப்போதுமே இந்த சீக்ரெட் ஆஃப் வேதாவை அவர் திருப்பி இது பண்ணவே இல்லை. இந்த சீக்ரெட் ஆஃப் வேதாவில வந்து அது படிச்சு 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 நான் வாழ்க்கை முழுதும் ஆழ்ந்த பண்ணிட்டு இருக்கலாம். அதுல வந்து ஒரு அற்புதமான ஒரு சாப்டர். அதாவது இது என்ன சீக்ரெட் ஆஃப் வேதாவை கொண்டு வந்ததுக்கு நான் காரணம்ங்கிறத அவர் என்ன சொல்றாரு முதலே சொல்லிடுவார். அவர் என்ன அப்படின்னா, வேதங்களில் இருக்கும் வார்த்தைகளுக்கெல்லாம் வெளியே ஒரு பொருள் உண்டு, உள்ளே ஒரு பொருள் உண்டு, இன்னும் உள்ள கூட போகலாம். அந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தைக்கு வெவ்வேறு பொருள் இருக்கும். கோ அப்படின்னா பசுன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கலாம், அது ஒளி அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்வம் அப்படின்னா நீங்க ஹார்ஸ்ன்னு நினைச்சுட்டு இருக்கலாம், அது வந்து பவருக்கு. ஆக இந்த சில யூரோப்பியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த வேதங்கிறது எல்லாம் ஃபுல் ஆஃப் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பசுவை கேட்கறாங்க, இதுவை கேட்கறாங்க. அந்த காலத்து மனிதர்கள் அவங்க சூரியனை வழிபட்டாங்க, குகையில இருந்தாங்க, அப்படி இப்படி தப்பும் தவறுமா சொல்லிட்டாங்க. அதனாலதான் இந்த சீக்ரெட் ஆஃப் வேதால பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே வர்றார். அவர் கொடுத்துன்னு வந்து அந்த வேதம் நிறைய ஹிம்ஸ் டு அக்ரி அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்காரு. அதுல ஒரு இடத்துல வந்து இந்த மாடர்ன் தியரிஸை பத்தி அவர் டிஸ்கஸ் பண்றார். அப்படி மாடர்ன் தியரிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் இந்த மொழியியல் சொல்லக்கூடிய பிலாலஜியில 1-2 தப்பு வருது அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது 3 மாபெரும் அறிஞர்களை பத்தி அவர் சொல்றாரு. ஒரு அறிஞர் அவருடைய தலைவர், அதாவது இந்த தலைவர் பொலிட்டிக்கல் லீடர் பாலகங்காதர் திலக். பாலகங்காதர் திலக் அவரோட தலைவர் இல்ல, அவர் தான் இவர் வந்து பின்னாடி வந்து கல்கத்தால வந்து 6 மாசத்துக்கு வந்து எல்லாம் கேட்டுன்னு போவாருன்னு. சோ அவர் பாலகங்காதர் திலக்கு இந்த வேதத்தை பத்தி எழுதி ஆர்டிக் ஹோம் இந்த வேதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எழுதுறாரு அவரு. அதுக்கப்புறம் வந்து அவர் 2வது ஒருத்தர் வந்து எழுதுறார், சுவாமி தயானந்த சரஸ்வதி. சோ ஃபவுண்டர் ஆஃப் தி ஆர்யா சமாஜ் டு ரீஎஸ்டாப்ளிஷ் வேதா as a living religious scripture சொல்லிட்டு அவர் நிருக்தம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு சாயனாச்சாரியாரை விட யாஸ்கராச்சாரியாரை விட சுவாமி தயானந்த சுவாமி எழுதினது ரொம்ப அற்புதம் சொல்றாரு அவரு. என்னுடைய நல்லொழியினால் என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் சுவாமி தயானந்தா அவர் எழுதிய ஒரு மாண்டுக்கிய முண்டக உபனிஷத்தை பத்தியும் அப்புறம் கேனோ உபனிஷத்தை பத்தியும் கொடுத்த புக்கு கிடைச்சது. இது 2வது. 3வது அவர் ஒண்ணு சொல்றாரு பாருங்க, இந்த மாதிரி வந்து பரமசிவ ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவர் வந்து இன் ஹிஸ் பிரில்லியன்ட் அண்ட் அஸ்டானிஷிங் ஒர்க் த ரிக்ஸ் அவர் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. பகவானே சொல்றார் பிரில்லியன்ட் அண்ட் அஸ்டானிஷிங் ஒர்க் ரிக் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ரிக்குகளை பத்தி, அதாவது ரிக்வேதம் முழுவதும் என்று மண்டலம், அப்புறம் வந்து அடுத்தது அத்தியாயம்,
அடுத்தது சாகைகள் அல்லது ரிக்குகள் அப்படின்னு இருக்கும். அந்த ரிக்குகள் அப்படிங்கிறத பத்தி இந்த டி பரமசிவர் ரொம்ப நல்லா பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அவர் தலைகீழ அப்படியே பொருள் கூட்டிட்டாரியா அப்படின்னு சொல்லி வியக்கிறார் அரவிந்தர். அது என்ன தலைகீழா சொன்னாருங்கிற வார்த்தைய 2 எழுத்தா சொல்றார். அவர் என்ன சொல்றாரு பகவான் அப்படின்னா பரமே வியோமன் அப்படின்னு எடுக்கிறார். பரமே வியோமன். அந்த பரமே வியோமன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், இவர் என்ன மாற்று பொருள் கொடுத்தாருங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன், என்ன டைம் இருக்கு அப்படிங்கிறதுனால. இந்த மகா நாராயண உபனிஷத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான உபனிஷதம். அந்த மகா நாராயண உபனிஷத்திலும் மண்டலங்கள் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அத்தியாயங்கள் அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டு ரிக்குகள் என்று சொல்லக்கூடிய சாகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல முதல் மண்டலத்துல முதல் அத்தியாயத்துக்கு பேரே அம்பஸ்ய பாரேன்னு பேரு. அதுல முதல் 2 ரிக்குகளை மட்டும் சொல்றேன். முதல் ரிக்கே ரொம்ப அற்புதமா ஆரம்பிக்கும். அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மஹீயான் சுக்ரேன ஜோதிஷம்சி சமனு பிரவிஷ்டஹ பிரஜாபதி சரதி கர்ப்பே அந்தஹ அப்படிங்கிறது முதல் சாகை. அது என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பஸ்ய பாரே கரை காணாத நீர்ப்பெருக்கிலும், அதாவது சமுத்திரத்திலும், அதான கீழே எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, புவனஸ்ய மத்தியே நடுவுல இருக்கக்கூடிய நாம் இருக்கும் இந்த புவனம், இந்த லுகத்திலும், நாகஸ்ய பிருஷ்டே வானுலகின் உச்சியிலும், அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகிதோ மகாயான் மகிதோ மகியான் எல்லாவரையும் உள்ள பிரஜைகளின் நாயகன் சுக்ரேன ஜோதிஷம்சு சமனு பிரவிஷ்டக அவன் வந்து எல்லா ஜோதிகளிலும் எல்லா இதிலும் விதை வடிவில் உள்ளத்தில் உரைகிருந்து அதுல இருக்கக்கூடிய அந்த ஒளியிலே புகுந்து கர்ப்பே அந்தக ஷரதி கருவினில் சஞ்சரிக்கிறான். இது வந்து முதல் ஸ்லோகம். இதை ஒட்டி வர்ற 2வது ஸ்லோகமும் இதை பத்தி மேல, அதாவது எல்லா இதுவும் எடுத்திருந்தீங்கன்னா வேதங்கள் அப்புறம் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் அதுல வந்து பகவான இறைவனை பத்தியும் அப்புறம் இறைவன் படைத்த அந்த உலகங்களை பத்தியும் அப்புறம் அவர் நம்மை படைத்ததை பத்தியும் போட்டிருக்கோம். சோ இது வந்து முதல் இதுல இதை சொல்லிட்டு 2வதாக இதுல சொல்றார் யஸ்மின்னத சம்ச விசைதி சர்வம் யஸ்மின் தேவா அதிவிஸ்வே நிஷேதுஹு ததேவ பூதம் தது பவ்யமா இதம் ததக்ஷரே பரமே வியோமன் அப்படின்னு பகவான் சொன்ன அந்த பரமே வியோமன் அப்படிங்கிற எழுத்தை இது கொண்டு வந்து முடிக்கிறது. இது என்ன சொல்றது அப்படின்னா எஸ்மின் தசம் விசைதி சர்வம், அதாவது இந்த 2வது இதுல வந்து இவ்வுலகங்கள் உள்ள எல்லாம் எதனிடம் ஒன்றாக கூடி வாழவும் ஒடுங்கவும் செய்கிறதோ அதுதான் இறைவன். எஸ்மின் தேவோ அதிவிஸ்வே நிஷேதுஹு எதனிடம் எல்லா தேவர்களும் தத்தம் அதிகாரங்களுடன் உரைகிறார்களோ ததேவ பூதம் தது பவ்யம, அதாவது இங்க விஷ்ணு சாஸ்திரம் சொல்லும்போது முதல் ஸ்லோகத்திலேயே பூத பவ்ய பவன் பவத்பிரக அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பூதம்னா கடந்த காலம், பவ்யது அப்படின்னு நிகழ்காலம், பவத்து அப்படின்னா இனிமே வரப்போற காலம், அதாவது 3 காலங்களிலும். இது மறுபடியும் 32வது இதுல வந்து ரிப்பீட் ஆகும். பூத பவ்ய பவ நாதக அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த இந்த இறைவன் இருக்கானே இனி வருவனவும் சென்றனவும் ஆகிய இருக்கின்றனும் இணைத்திடும் என்ன சொல்றாரு அப்படின்னா ததக்ஷரே அப்படிங்கிற அக்ஷரம் அப்படிங்கிறது அழியாதது. இதம் ததக்ஷரே என்றும் அழியாத இந்த இறைவன் பரமே வியோமன் பரமாகசத்தில் நிலைப்பட்டுள்ளான் அப்படிங்கிறது. ஆக இந்த பரமே வியோமன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார், எல்லாவற்றிற்கும் மேலே உள்ள அப்படிங்கிறதான் பொருள் அப்படின்னு சொல்றார். இது வந்து நம்ம சூக்தங்கள் அப்படின்னு வேதத்தோட மிக உயர்ந்த பகுதியில். உக்தம்னா எடுத்து சொல்வது, சுவுக்தம்னா நன்றாக எடுத்து சொல்லுவது. லோச்சனா சுலோச்சனா, லோச்சனான கண்களை உடையவள், சுலோச்சனான அழகிய கண்களை உடையவள். குமாரன் சுகுமாரன், குமாரன் யவ்வன பிராயத்தவன், சுகுமாரன் அழகான யவ்வன பிராயத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சூக்தம்ங்கிறது மிக உயர்வாக சொல்லக்கூடியது. அது வந்து மேதா சூக்தம் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு சாந்தி சூக்தம் வரைக்கும் 24 சூக்தங்கள் இருக்கிறது.
அதுல புருஷ சுத்தத்தை பத்தி பகவான் வந்து நம் மதர்ல கூட சொல்லியிருக்கிறார். அந்த புருஷ சுத்தத்துல பிரம்மன் வந்து தன்னை ஒரு பசுவா வந்து இது பண்ணதை விட மிக மிக உயர்வானது இந்த மதர் வந்து ஒரு ஹாலோ காஸ்டுக்கு உற்பத்தி பண்ணின்றதுன்னு சொல்லிட்டு அந்த புருஷ சுத்தத்தை இருக்கிறதையும் பகவான் சொல்லிடுறாரு. அதுல இந்த நாசதீய சுத்தம் அப்படிங்கிறது 7 ஸ்லோகம். அந்த 7வது ஸ்லோகத்திலையும் பரமே வியோமன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் உள்ள அப்பால் உள்ளவன் அப்படின்னு தான். இந்த இதே சீக்ரெட் ஆஃப் வேதாலேயே பின்னாடி வந்து இந்த ஹிம்ஸ் டு அக்திரி அப்படிங்கிறதுல அதுலயே பின்னாடி ஒரு இடத்துல பரமே வியோமன் வரும். அந்த பகவான் வந்து அந்த மாதிரி மொழிபெயர்த்திருப்பார். இந்த பரமசிவாயர் என்ன பண்ணிட்டார் அப்படிங்கறத பகவானோட வார்த்தையில பார்ப்போம். பரமே வியோமன் இஸ் a Vedic phrase which most of us would translate in the highest heaven. But T. Paramasiva Iyer, in his brilliant and astonishing work, The Riks, tells us that it means in the lowest hollow. நேர் ஆப்போசிட்டா சொல்லிடுறார். அது ஜஸ்டிஃபையும் பண்றாரு அவர். என்ன சொல்றாரு அவர் அப்படின்னா, உமா அப்படின்னா கிளப்ட், யோமன் அப்படின்னா மகப்பெரியதுன்னு சொல்லிட்டு ஃபார் யோமன் மீன்ஸ் அவர் சொல்றது யாரிட்டி பரமசிவாயர் சொல்றது பிரேக் ஃபிஷர் பீயிங் லிட்டரலி ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் பிராக்கெட்ல வந்து யுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இது பண்ணி பண்றார். சொல்லிட்டு கடைசி முடிக்கும் போது என்ன சொல்றார், இந்த பிலாலஜியில இதெல்லாம் இருக்கிறதுனால we arrive at the result that there is nothing to help us in deciding whether Prameyoman in the Veda refers to the highest heaven or the lowest abyss. I mean, it is obvious that a philology so imperfect may be a brilliant aid, but can never be a sure guide to the sense of Veda. அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிலாலஜியும் வேதால இது பண்ணவே முடியாது சொல்லி முடிக்கிறாரு. இந்த பரமேயோமன் அப்படிங்கிறது பண்ணிட்டேன். இதை என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீக்ரெட்டா வேதா எழுதுறாரு. அந்த எழுதுறதுல அவர் முதல் லைன் எழுதுறாரு பாருங்கோ. அந்த முதல் இதுவே சாப்டர் 1 தலைப்பு வந்து த ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். இந்த முதல் லைனே என்ன எழுதுறாரு பாருங்கோ, இஸ் தேர் அட் ஆல் ஆர் இஸ் தேர் ஸ்டில் எ சீக்ரெட் ஆஃப் த வேதா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போடுறாரு. ரொம்ப குறும்புக்காரர் சொல்றாரு. பின்னாடி வந்து நீங்க வந்து நிரோத்பரன் வந்து ஹியூமர் ஆஃப் அரவிந்தோன்னு ஒரு புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா பகவான் வந்து எப்படியெல்லாம் சட்டையர் எல்லாம் இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போகும். சோ ஒரு வார்த்தை சொல்லங்கிறதுக்கு பதிலாக இப்ப 2 வார்த்தை சொல்லிட்டேன், பரமே வியோமன் அப்படின்னு. ஐ திங்க் இன்னொரு 10-15 நிமிஷம் இருக்கு. அதனால 3வது வார்த்தைக்கு நம்ம போவோம். ஒரு வார்த்தை சொல்லியாச்சு, பகவானோட இதுல இருந்தும் சாவித்திரியில இருந்தும், அப்புறம் அன்னையோட பிரேயர்ஸ் அண்ட் இதுல இருந்து சொல்லியாச்சு. 3வதாக வந்து 2 வார்த்தை பார்த்தாச்சு, பரமே வியோமன் சீக்ரெட் ஆஃப் வேதால. இப்ப 3 வார்த்தை பார்க்க போவோம். அன்னை அவர்கள் 1909-10 பாரிஸ்ல வந்து ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆன்மீக பெருமக்களை கூட்டி ஒரு 2 hours 3 hours எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி அதுல ஆன்மீக பெரியவர்கள் ஆன்மீக விஷயத்த மட்டும்தான் டிஸ்கஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் ஒரு தடவை கல்கத்தால இருந்து ஞான் சௌத்ரி அப்படிங்கிறவர் வந்து அந்த இதுல பார்ட் எடுத்துக்கும் போது ராமகிருஷ்ண சுவாமி விவேகானந்தார ராஜயோகத்தை பத்தியும் அப்புறம் பகவத்கீதாவை பத்தியும் கொடுத்து மதத்தை கொடுத்து இது பண்ணி பண்ணார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ வந்து அங்க பெர்னார்டு அப்படிங்கிற ஒரு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் வந்து ஒரு வருஷம் இந்தியாவுக்கு வந்து அந்த ஒரு வருஷமும் இமாலய மலை முழுவதும் அலைஞ்சு திரிஞ்சு இது பண்ணி அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் தன்னோட அனுபவங்கள்னு. சொல்ல ஆரம்பிக்கும்போது நான் பார்த்த பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை அப்படின்னு சொல்லி அதை பத்தி எழுத சொல்றதுக்குள்ள இவர் வந்து பெர்னார்டு ஓம் சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த மதர் என்ட்ரி வெரி பிராட் டிரான்ஸ் அதுக்கப்புறம் இது பண்ணி இது பண்றாங்க. பின்னாடி இங்க வரும்போது நம்ம இங்க இந்தியாவுக்கு வரும்போது வந்து ஓம் இஸ் த சிக்னேச்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ஓம் அப்படிங்கிறதுக்கு வந்து 100 அர்த்தங்கள் கூட சொல்லலாம் அப்படின்றாங்க. ஒரு அர்த்தம் 2 அர்த்தம் இல்ல, 100 அர்த்தம் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 108 உபனிஷத்திலேயே மிகவும் சின்னதா இருக்கக்கூடிய ஒரு உபனிஷதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாண்டிக்கிய உபனிஷதம்ங்கிறதா மிக சின்னதா இருக்கிறது. அந்த மாண்டிக்கிய உபனிஷத்துல வந்து 12 ஸ்லோகங்கள் தான். அந்த 12 ஸ்லோகங்களும்
இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை வந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் விவரிச்சுட்டே இருக்கும். ஆதிசங்கர பகத்பாதால் அவர்கள் 14 இதுக்கு எழுதியிருக்கிறார் அவரு. அதுல 10 இதுல வந்து இந்த மாண்டிக்யோபனிஷத்துக்கு வந்து அவரோட குரு இருக்கார் பாருங்க. அவரோட குரு பேரு கோவிந்த பாதர்னு பேரு. அவருக்கு மேல இருக்கிற குரு பேரு கௌடபாதர்னு பேரு. அதாவது அரவிந்தர் மகா ஐ மீன் சங்கராச்சாரியாரோட பரமகுரு அவர். அவர் வந்து மாண்டிக்கிய காரிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதா எடுத்து அதை பத்தி எல்லாம் எழுதியிருக்கிறார். சோ இந்த 12 ஸ்லோகங்கள்லயும் 12 சாகைகளிலையும் ஓம்ங்கிறத பத்தி தான் சொல்லியிருக்கிறது. அகர உகர மகர அப்படின்னு சொல்லி சேர்ந்தது. அதுல 7வது ஸ்லோகத்தை மட்டும் பார்த்துருவோம். அதுலயே எல்லாமே அதுல வந்துடும். அதாவது ஓம்ங்கிறத பத்தி சொல்றது. அது என்ன சொல்றது அப்படின்னு முதல்ல என்ன சொல்றது, நான் அந்தக பிரஜம், நாட் இன்வர்ட்லி காக்னிட்டிவ், உள்ளே அறிய இயலாத. 2வது சொல்றது நான் பகிஹி பிரஜ்ஞக, நாட் அவுட்வர்ட்லி காக்னிட்டிவ், வெளியேயும் அறிய இயலாத. உள்ளே அறிய இயலாத, வெளியேயும் அறிய இயலாத. நோ பயத பிரஜானம் பிரஜம், நாட் காக்னிட்டிவ் போத் வைஸ், 2 விதமாகவும் அறிய இயலாத. ந பிரஜான கனம், நார் அன் இன்டெஃபினிட்டிவ் மாஸ் ஆஃப் காக்னிட்டிவ், உணர இயற்குடைய கனமான இதுவென்று சொல்ல இயலாத. ந பிரஜம், நார் கலெக்டிவ் காக்னிஷன், தொகுதியாகவும் அறிய இயலாத. ந அப்பிரஜம், நார் நான் கலெக்டிவ் காக்னிஷன், அப்படி தொகுதி இல்லாததாகவும் அறிய இயலாத. அதிருஷ்டம், திருஷ்டம்னா பார்க்கக்கூடியது, அதிருஷ்டம் அப்படின்னா பார்க்க காண இயலாத, அன்சீன். அவ்ய விவகாரியம், அன்ரிலேட்டட் டு எனிதிங், எதோடவும் சம்பந்தமே இல்லாத. 9வதாக அப்பிரகம், இன்கன்சீவபிள், உணர இயலாத. அலக்ஷணம், லக்ஷணம் அலக்ஷணம், அன்இன்ஃபர்னபிள், அன்இன்ஃபர்னபிள், இதுதான் லட்சணம் என்று கூற இயலாத. அச்சிந்தியம், அன்இமேஜினபிள், கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட. அவ்யபதேஷ்யம், இன்டிஸ்கிரைபபிள், வர்ணிக்கவே இயலாத. ஏக ஆத்ம பிரதம்ய சாரம், the essence of world self cognition common to all states of cognitions. ஜாக்கிரதா, ஸ்வப்னா, சுசுப்தா, இந்த 3 இதுலதான் நம்ம எப்பொழுதுமே வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லா தூங்கினப்பா, என்னாச்சுன்னே தெரியாது அப்படின்னா இறைவனோட ஒன்றிட்டோம்னு அர்த்தம். அந்த இறைவனோட ஒன்றுறது அப்படிங்கிறது 4வது துரியா. இந்த எல்லா உணர்வு நிலைகளுமான தன் அறிவின் சாரமானது ஏக ஆத்ம பிரத்யய சாரம். பிரபஞ்சோ பக்ஷமம், த நெகேஷன் ஆஃப் ஆல் பினமினா, இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நிவர்த்தி செய்யும் இயலும் தன்மையுடையது. சாந்தம், பீஸ், அமைதியே உருவானது. சிவம், பிளிஸ், ஆனந்தமயமானது. அத்வைத்தம், நான் டியாலிட்டி, இரண்டல்லாத ஒன்றானது. சதுர்த்தம், த ஃபோர்த், மன்யதே என்று அறிந்து கொண்டார்கள். இவ்வாறெல்லாம் விவேகினக, த சேஜஸ். சக, இந்த இறைவன் இருக்கானே ஆத்மா, அவனே த செல்ஃப். சக, அவரே விக்னேய, டு பி ரியலைஸ்ட், அறிந்து கொள்ளப்பட வேண்டியவர். The 4th part is a part only in name, but it is really in all, the whole. மாண்டிக்ய உபனிஷத்தின் இந்த 7வது ஸ்லோகம் மிகவும் பொருள் பொதிந்தது. ஞானியரும் விவேகிகளும் ஆச்சாரியர்களும் பற்பல விளக்கங்கள் கொடுத்துள்ளனர். நான் விழிப்பு நிலையில், வேக்கிங் ஸ்டேட், ஜாகிரதா என்ற நிலையில் நம்மளோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வைஸ்வானரன் அப்படிங்கிறது. கனவு நிலையில், தூக்கத்துக்கு போறோம், உடனே கொஞ்சம் கனவுலாம் வருது, அப்போ ஸ்வப்னா நிலையில் நம்ம பேரு வந்து தேஜசன். அப்புறம் நல்லா ஆழ்ந்து அயர்ந்து தூங்குகிறோம், சுஷுப்தி ஸ்டேட், டீப் ஸ்லீப் ஸ்டேட். அதுல பிரக்ஞன். இதெல்லாம் நமக்கு அந்தந்த நிலையில் கொடுக்கப்பட்டது. இதற்கு அப்பாற்பட்ட 4வது நிலையே துரியம். துரியம் என்பதும் ஈஸ்வரன் என்பதும் தூய இருப்பே. ஆனால் துரியம் மற்ற நிலைகளோடு சம்பந்தப்படாதது. ஈஸ்வரனோ இவ எல்லாவற்றையும் உருவாக்குபவன். உருவாக்கி நமக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவநாதத்துல நமக்கு கொடுத்திருக்கிறான். சோ அன்னை அவர்கள் வந்து
1910 முதல் தடவை பெர்னாடுல இருந்து கேட்டாங்க. அப்கோர்ஸ் இங்க வந்து அவங்க அன்னை தானே, அதனால அவங்க வந்து ஓம்ங்கிறத பத்தி சொல்லி அவங்க ஒரு 3 எழுத்து பத்தி இப்ப பேச போறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. முதல் எழுத்து ஒரு வார்த்தை சொல்ல பத்தி சொல்லிட்டேன். அப்பொழுது 2வது எழுத்துன்னு சொல்லிட்டு பரமே வியோமங்கிறத பத்தியும் சொல்லிட்டேன். இப்ப 3வது எழுத்து அன்னையோடது. ஓம் நமோ பகவதி, ஓம் நமோ பகவதி, ஓம் நமோ பகவதி. இத பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அன்னையோட 108 தடவை அன்னையே உச்சரித்ததை அப்பப்போ போட்டு பார்த்துலாம் கேட்டுட்டு இருக்கோம் நம்ம. இந்த இன்னொரு இடத்துல அன்னை என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஓம் நமோ பகவதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் பேரை நீங்க சொல்லியிருக்கீங்களோ அதோட ஒன்றிடுவீங்க அப்படின்னு. அப்போ ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னாலே அப்ப என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் அரவிந்தருக்குள்ள உள்ள போயிட்டேன் அப்படின்னு. ஒவ்வொரு தடவையும் இந்த அரவிந்தரோட ரூமுக்கு போகும்போதும் அன்னை ரூமை பார்த்துட்டு கீழே வர்றது வருஷத்துல 2, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 தடவை. ஒவ்வொரு தடவையும் அப்படி மேலே ஏறி போகும்போது கிளிங் டு ட்ரூத் அப்படின்னு ஒரு அன்னை எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரவிந்தரோட ரூமை சேவிச்சுட்டு இருந்து வெளியில வரும்போது பெரிய அரவிந்தரோட படம் ஒண்ணு இருக்கும். அது கீழே ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய அப்படின்னு எழுதிருக்கும். சோ நம்ம ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய, ஓம் நமோ பகவதே ஸ்ரீ நிராம்பிகா, ஓம் நமோ பகவதே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 1 மணி ஆயிடுத்து, முடிக்க போறேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் இறைவனுடன் ஒன்றி விடுவோம். அப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன் நானு. என்ன அப்படின்னா, இந்த இதை ஆரம்பிக்கும் போது நீலா சிஸ்டர் வந்து பகவானோட படத்தை போட்டு ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய அப்படின்னு போடுறாங்க இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நாத பிரம்மத்தோட நாம் கடந்து போவோம். அன்னை அவர்களோட வந்து அவங்க பாடி இது பண்ணது அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அன்னை வாசிச்சதெல்லாம் சொல்றோம். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 6ல இருந்து 6:30 மணி வரைக்கும் சமாதிக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு அன்னையோட மியூசிக்கை கேட்டுட்டே இருந்தால் போறோம். அந்த அந்த வருடம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் அப்படி அற்புதமா போகும். அன்னையே இந்த இவர் இருக்கார் பாருங்கோ, நம்ம மோனா சர்க்கார், அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, at that time when the attack turned very violent, I asked someone to play for me a piece of my music. At once, within a minute, the body became calm and the pain diminished considerably. The nerves became tranquil as if a balming effect spread over the body. It is true that my music calms the body. From it emerges a sort of compassion which envelops the one who is listening. It is like a harmony to neutralize the disharmony in the chaos and pacifies the resistances, a melody that purifies the aspiration. My music brings down the original vibration from the source. நாத பிரம்மம், அதனாலதான் பேரு. பிரம்மம் எங்க இருக்கு, அத நாதத்தின் மூலம் அன்னை கொண்டு வர்றாங்க. It engulfs you and lifts you to the unknown regions. So with this music, everything would calm down. இதோட நான் எங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கபாலி சாஸ்திரியார் தன்னோட 55வது பிறந்த நாள் போது ஆசிரமத்துல இருக்கும்போது ஒரு 9-10 ஸ்லோகத்தை எழுதி அது ஒரு சின்ன பிரேயர்ஸ்ங்கிற இதுல சின்ன புக்காக தீப்தி பப்ளிகேஷன்ஸ்ல வந்திருக்குது. அது என்கிட்ட இல்ல. அதுல ஒரு ஸ்லோகத்தோட ஆரம்பிச்சேன், அதை முடிச்சுடுறேன் நானு. நிஜே ஹிருதம் புஜே சதா நிதாய நாம பாவனம் பஜாமி மாதுர்ஜவலம் ததாரவிந்த சத்குரோஹோ. I adore always in my heart lotus the splendid sacred name of the mother as well as my Sadguru Sri Aurobindo. நான் எனது இதய தாமரையில் சதா சர்வகாலமும் ஜாஜ்வல்யமும் புனிதமும் நிறைந்த அன்னையின் நாமத்தையும் என் சத்குரு ஸ்ரீ அரவிந்தரின் நாமத்தையுமே போற்றுகின்றேன். நன்றி. தேங்க்ஸ் டு யூ. தேங்க்ஸ் டு எவரிபடி. Mr. Ravi Murugappan, now the stage is yours. Thank you very much, sir.